ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மொச்சைக்கொட்டை, அதுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இது பாருங்கள், நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மார்னிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு ஒரு 5 விசில் கொடுத்தோன்னே அது வெந்துருச்சு. பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், மொச்சைக்கொட்டை வந்து ஒரு 4 விசில் தான் கொடுத்தேன். அவ்வளோ அழகாக அது வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக சும்மா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம மொச்சைக்கொட்டை வேக வச்சோம்லையே அதே ப்ரெஷர் பேன்லேயே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது காய் நல்லா வெந்த பிறகு மொச்சைக்கொட்டையும் தூக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வடகம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.